இந்த பதிவில் குளிகை காலத்தை பற்றி சில குறிப்புகளை காண்போம். இந்த குளிகை காலத்தில் செய்யும் செயல்கள் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இதற்கு எந்த மூலநூல் ஆதாரமும் இல்லை. ஆனால் இந்த மூலநூல்கள் பார்த்தீங்கன்னா குளிகை காலத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன உதாரணமா, புதுசாக நகை வாங்கலாம், கடனை திருப்பி கட்டலாம், யாகங்கள் ஹோமங்கள் செய்யலாம், வீடு கிரகப்பிரவேசம் செய்யலாம், பதவி ஏற்றுக்கலாம், அப்புறம் புதுசாக உத்தியோகத்தில் போய் சேரலாம், அப்புறம் மந்திர உபதேசங்கள் வாங்கிக்கலாம், வேதாரம்பம் செய்யலாம், வாசக்கால் அமைக்கலாம், வாகனங்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சுப நிகழ்ச்சிகளில் கூட திருமணத்தை அவர்கள் சேர்க்கவில்லை. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பயம் இருக்கு, இது திரும்ப திரும்ப நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறனால சேர்த்தல. ஆனால் அனுபவத்தில் இந்த குளிகை காலத்தில் அசுப காரியங்களை செய்யக்கூடாது. உதாரணமா, நீங்க ஒரு இறப்பு வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போறீங்க, குளிகை காலத்தில் கிளம்பக்கூடாது. அதே போல அந்த வீட்டுக்கு குளிகை காலத்தில் போய் சேரக்கூடாது. டிராவலில் குளிகை காலம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல ஈமச்சடங்குகளை, இந்த டெட் பாடி எடுக்கலாம் குளிகை காலத்தில் செய்யக்கூடாது. இந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப நடக்கின்றன. இதை நான் அனுபவத்திலேயே உணர்ந்திருக்கிறேன். ஆகவே நல்ல காரியங்களை குளிகத்தில் செய்கிறீர்களோ இல்லையோ, திருமணத்தை செய்யாதீர்கள். அதே போல அசுப காரியங்களை குளிகை காலத்தில் செய்யாதீர்கள்.